ஹாய் கைஸ், அம்திஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸ். கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா 3 சிக்கு நான் காமிச்சிருப்பேன். ஒரு சிக்கு கீழே இருந்திருக்கும், பேலன்ஸ் 2 சிக்கு பானையில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிக்குமே நல்ல க்ரோத் ஆகி 3 சிக்குமே வெளியவே கொண்டு வச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு பேரண்ட்டு, சூப்பரான ஒரு பேரண்ட்டு. 3 சிக்குமே செம்ம அழகாக இருக்குது. முக்கியமாக தினை சூப்பராக சாப்பிட பழகிருச்சு எல்லாத்துக்குமே. அதனால் இந்த 3 குருவியுமே நாங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபீமேல் கொஞ்சம் தேவைப்படுது. மொத்தம் 6 பார்ட்டிஷன் கேஜா. ஸோ அதனால் இப்போதைக்கு 2 பார்ட்டிஷன் தான் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். பேலன்ஸ் 4 பார்ட்டிஷனுக்கு மேல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபீமேல் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த 3 சிக்குமே நல்ல ஒரு ஃபுல் ஃபினிஷாக க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அடுத்த பேர்லாம் செட் பண்ணப்போ உங்களுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, சிக்கெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எதாவது ஃபீடிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது தினை சாப்பிட கற்றுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் மாதிரி தெரியுது. அதனால் ஃபீட் ஏதாவது பண்ணணுமான்னு என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 2-3 நாள் விட்டுருங்க. ஏன்னா மேல் ஃபீமேல் பேரண்ட்ஸே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பேரண்ட்ஸே ஓரளவுக்கு முழுசாகவே கற்றுக் கொடுத்துரும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சமாக வாயில் அரைச்சி ஓரளவுக்கு ஈஸியாக கற்றுக்கும். அது நீங்களே நல்லா பார்ப்பீங்க. சிக்கு எப்படி சாப்பிடுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன். சூப்பராக சாப்பிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கற்றுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேர். இந்த பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பேருக்கு மேல் ரீசெண்டாக தான் டெட் ஆச்சு. முக்கியமாக பானையில் சிக்கு இருக்கப்போ 3 சிக்கு ஃபஸ்ட்டு பறிச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் போக அந்த ஃபீமேல்னால வெறும் அந்த 2 சிக்கை தான் காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அதோட க்ரோத்தும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சிக்குமே பானையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியும் வந்துட்டுருக்கு. ஸோ வெளியே திரும்ப பானைக்குள்ளே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் ரொம்பவே செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சில பேரண்ட்ஸ் முக்கியமாக ஃபீமேல் 1-2 ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிடும். அதோட ஓன் சிக்கே கொத்தி 1-2லாம் ரொம்ப ஓவராக ஃபைட் பண்ணி அந்த சிக்கை சாகடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஸோ அது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ரொம்ப சிவியராக ஏதாவது பண்ணிகிட்ருக்குன்னா அதை கண்டிப்பாக பிரித்து வைக்கிறது தான் நல்லது. பட் பிரித்து வைக்கப்போ தினை சாப்பிடுமான்னு பயப்பட வேண்டாம். அது மோஸ்ட்லி சாப்பிட பழகிடும். அதிகபட்சம் ஒரு 80 to 90% ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட பழகிடும். ஸோ அதனால் தைரியமாக பிரித்து வச்சுருங்க. நான் ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் வளர்த்தப்போ கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி 2016 அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு சிக்கு மொத்தம் 3 சிக்கில் ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா அது ஃபீமேல் நல்லா கடித்து அதோட மூக்கு பகுதியை உடச்சி அதனால் கடைசி வரைக்கும் தினையே சாப்பிட முடியாமல் இறந்தே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு அப்போ எதுவும் தெரியாது. இந்த மாதிரி தன்னோட குஞ்சையே இந்த மாதிரி கொல்கிற அளவுக்கு பண்ணணும் அப்போல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளோ பாதுகாப்பாக அந்த முட்டையிலேருந்து அந்த சிக்கு வர வச்சு ஊட்டி கொண்டு கடைசி நேரத்தில் இப்படிலாம் ஃபைட் பண்ணி கொண்டுருமா அப்படின்னு அந்தளவுக்கு ஸ்டார்டிங் டைமில் தான் எனக்குள்ள ஒரு கேள்வி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே ஃபேஸ் பண்ணி தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ முக்கியமாக ஆமாம், இந்த 2 சிக்கை பற்றி நான் சொல்லணும்ல. இந்த 2 சிக்கோட மியூட்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா கிரேவிங் பஜ்ஜீஸ் தான். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி சிமிலராக ஒரே மாதிரி கலராக தான் வந்திருக்கு. ஸோ இது மொத்தம் 5 சிக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நல்ல ரிசல்ட்டு தான். ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.